குரூப் 1 ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். காரணம் மற்றும் வலியுறுத்தல் வகை. வலியுறுத்தல் 1946 முஸ்லீம் லீக் அமைச்சரவை தூதுக்குழு ஏற்றுக்கொண்டதை விலக்கிக் கொண்டது. காரணம் 1946 அமைக்கப்பட்ட இடைக்கால அரசாங்கத்தில் முஸ்லீம் லீக் இணைந்தது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. கூற்று: திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கியமான பங்கெடுத்து கொண்டது. காரணம்: திமுக மக்களை தமிழர் என்ற அடையாளத்தால் ஒன்றிணைய வலியுறுத்தியது. ஏ மற்றும் ஆர் சரி, மேலும் ஆரின் விளக்கம் ஏக்கு சரியானது. 1932 ஆண்டு செப்டம்பர் 24 பூனா ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டவர்கள்: காந்தி, அம்பேத்கர். சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க. 2 மற்றும் 3 சரி. கோபாலகிருஷ்ண கோகலே, இந்திய ஊழியர்களின் சங்கம். தாதாபாய் நவ்ரோஜி, வடிகால் கொள்கை. அகழாய்வில் கிடைத்த பொருட்களையும் அகழாய்வு செய்யப்பட்ட இடத்தையும் பொருத்துக. சங்கு வளையல்கள், வெம்பக்கோட்டை. உறைக்கிணறு, கீழடி. ரோம் நாணயங்கள், அழகன்குளம். வெள்ளி அச்சு, துலுக்கர்பட்டி. 4312. காரணம் மற்றும் கூற்று வகை. கூற்று: அஜ்மீர் சவுகான்களுக்கு மூலோபாய மையமாக இருந்த தபர்ஹிந்தா கோட்டையை முகமது கோரி தாக்கினார். காரணம்: அஜ்மீரின் ஆட்சியாளர் பிருத்விராஜ் சவுகான் தபர்ஹிண்டாவிற்கு அணிவகுத்து சென்று முதல் தரைன் போரில் படையெடுப்பாளரை எதிர்கொண்டார். ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை, மேலும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். பின்வரும் இணைகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது? 1 மற்றும் 2 சரி. அந்தரங்க உரிமை: ஜஸ்டிஸ் கே. ஏ. புட்டசாமி vs. இந்திய ஒன்றியம். செயலற்ற கருணை கொலை: காமன் காஸ் vs. இந்திய ஒன்றியம். நகராட்சிகளின் எல்லைக்குள் வைக்கப்பட்டுள்ள செயல்பாட்டு தலைப்புகளை பொறுத்தவரை பின்வருவனவற்றை கருத்தில் கொள்க. 1 மற்றும் 2 சரியானவை. இறைச்சி கூடங்கள் மற்றும் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளை ஒழுங்குபடுத்துதல். சமூகத்தின் பலவீனமான பிரிவின் நலன்களை பாதுகாத்தல். மத்திய செயலாட்சி துறையின் பகுதியாக இருப்பது. கீழ்காணும் வரிசையை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 1, 2 மற்றும் 4 மட்டும். அமைச்சரவை குழு, குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர். போக்சோ சட்டத்தின் கீழ் ஒரு குழந்தையின் வரையறை என்ன? 18 வயதிற்கு உட்பட்டவர்கள்.